அக்கா, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? அடிக்கிறதா? உன்னை கொன்னே போட்டுன போல இருக்கு. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னது இது? கடவுளே, போச்சு, எல்லாம் போச்சு. எந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்போ காவேரி அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டோ எப்படி அக்கா கைக்கு கிடைச்சது? ஏய், என்னடி பாக்குற? அக்கா, இத்தனை நாள் பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி நாடகம் போட்டுட்டு இருந்த. சொல்லு, நீ எப்படி திருவ ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன்னை எல்லாருமே நம்பணுமே. ஆனா நீ இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு தான் எங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சிருக்க. சொல்லு, நீ என்ன பிளானோட இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்க? ச்சீ, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்ப மட்டும் நீ பேசாம அமைதியா இருக்கிறத பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வாயை திறந்து உன் திட்டம் என்னன்னு சொல்லு. எதுக்காக வந்த? கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்லுடி. உன்னை வேலை செய்யறவன் மாதிரியா பார்த்தேன்? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்தேன். எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், இவ்வளவு நாள் எங்க எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்துனது போதும். இப்போ உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. போதும் நடிச்சது. எந்திரி, எந்திரின்னு சொல்றேன்ல. மகா, எழுந்துருன்னு சொல்றேன்ல. மகா, மகா, ஏ மகா, மகா, அக்கா. டேய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஆச்சு? நீங்க சமயக்கட்டுல இருந்து மகாவை கோமா இழுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன்க்கா. அதை பார்த்துட்டு தாங்க நான் வந்தேன். அக்கா, எதுக்காக மகாவை இழுத்துட்டு வந்தீங்க? ஐயோ மயில, இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? நம்ம எல்லாரையும் இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்ம திருவுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோவை இவ வச்சிருக்கிறத நான் பார்த்தேன்.